Hello students, welcome to Fever Max 11 Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.3 9th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Find the equation of a straight line parallel to 2x plus 3y equal to 10. So இந்த லைனோட parallel formல இருக்கிற ஒரு straight line equation கண்டுபிடிக்கணும் and which is such that the sum of its intercepts on the axis is 15. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. sum of its intercepts ன்னு கொடுத்திருக்காங்க. So intercept ஃபார்ம்ல நம்ம ஈக்குவேஷனை ரெடி பண்ணணும். இதுதான் ஹிண்ட், புரியுதுங்களா? ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு அந்த a b ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது எனக்கு 15 கிடைக்குமா? இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? x by a plus y by b is equal to 1 ன்னு இருக்கும் இல்லையா? இப்போ a plus b யோட வேல்யூ 15 ன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம்ல கிரியேட் பண்ணும். புரியுதா? இப்போ சொல்யூஷன்ல given முதல்ல எழுதிக்கலாம். given சொல்யூஷன் என்ன? 2x plus 3y equal to 10. இப்போ equal to 10 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2x plus 3y minus 10 equal to 0. இப்போ இதோட parallel form என்னன்னு கண்டுபிடிக்கணும். parallel form வந்து 2x plus 3y minus 10 பதிலா plus k is equal to 0. இப்போ இதை intercept form நான் மாற்றணும். ஸோ intercept form மாற்றுறதுக்கு constant முதல்ல அந்த சைடு போயிடணும். சரியா? intercept form is equal to 2x plus 3y is equal to plus k and set போனா minus k. இப்போ intercept formல equal to அப்புறம் 1 இருக்கணும். So divided by minus k. அப்போ 2x by minus k plus 3y by minus k is equal to minus k by minus k. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல மைனஸ் கே கேன்சல் ஆகி 1 ஆகிடும். இந்த 2வை டினாமினேட்டரில் கொண்டு வரணும், ஏன்னா எக்ஸ் பை அப்படின்னு தான் வரணும். அப்போ மைனஸ் கே பை 2 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் கே பை இந்த 3யை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்கா இல்லையா? ஈக்குவேஷன் வந்து இன்டர்செப்ட் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்டர்செப்ட் என்னன்னு எழுதிடலாம். Therefore, the intercepts a is equal to minus k by 2 and b is equal to minus k by 3. And question ல என்ன கொடுத்திருந்தாங்க? given sum of intercepts is equal to 15. அப்ப a plus b is equal to 15 minus k by 2 plus into minus k by 3 is equal to 15. Minus 3 into k plus into minus minus 2 into k divided by 2 3s are 6 is equal to 15. So 15 into 6 பண்ணணும். And minus 3k minus 2k வந்து minus 5k ன்னு மாறிடும் இல்லையா? minus 3k minus 2k minus 5k is equal to 15. denominatorல இருந்த 6 numerator கொண்டு வந்துடலாம். இப்போ k is equal to 15 into 6 divided by minus 5. 5 3s are 15. Therefore k is equal to minus இருக்கு. So minus 18. இது வந்து எப்படி மாறுது? minus 1 இருக்குமா? So எப்படி எழுதுவோம்? 6 3s are 18 by minus 1. இந்த மைனஸை நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். 1 தான் இருக்கறனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ k இருக்கிற இடத்துல 18 இருக்கா? இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 2x plus 3y minus 18 is equal to 0. இதான் required equation. அது எழுதணும் இல்லையா? Therefore, required equation is 2x plus 3y minus 18 is equal to 0. Understand how the sum எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. 10th question பார்க்கலாம். 10th question பாருங்க. Find the length of the perpendicular and the coordinates of the foot of the perpendicular form minus 10 comma minus 2 to the line x plus y minus 2 is equal to 0. ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா, ரெண்டு பர்பண்டிகுலர் லைன் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வந்து
x plus y minus 2 equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. மைனஸ் 10 மைனஸ் இந்த லைனில் வந்து இந்த லைன் வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர், அது கண்டுபிடிக்கணும். அண்ட் லென்த்தும் கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் பர்பெண்டிகுலர். அப்போ இந்த லைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஏபி எடுத்துக்கலான்னு வைங்களேன். இந்த லென்த் ஏபி லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம பர்பெண்டிகுலர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். பர்பெண்டிகுலர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம பாயிண்ட்டும் கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடும் அண்ட் லென்த்தும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதோட பர்பெண்டிகுலர் ஃபார்ம் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் ஃபார்ம் 1 தான் இருக்குது. ஸோ ஈஸி, எக்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஒய், ஏன்னா ரெண்டு முன்னாடி 1. ஸோ எக்ஸு முன்னாடியும் ஒய் முன்னாடியும் 1 தான் இருக்குது, இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும். ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, மைனஸ் 10, மைனஸ் 2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் 10 மைனஸ் ஆஃப் ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் 2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. minus 10 minus into minus plus 2 plus k is equal to 0. Minus 10 plus 2 minus 8 plus k is equal to 0. K is equal to minus 8 and set pona plus 8. இப்போ இதை substitute பண்ணலாம். x minus y plus 8 equal to 0. இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலே எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கிடைச்சிடுமா. எழுதிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அடுத்தது x minus y plus 8 equal to 0. Plus y minus y cancel. 2x plus 6 is equal to 0. X is equal to plus 6 and set பண்ண minus 6. Multiplication இருக்க to division. அப்போ x is equal to minus 3. அடுத்தது y. y கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு equationல எழுதிடலாம். x plus y minus 2 and set பண்ண plus 2. x இருக்கிற இடத்துல minus 3 plus y is equal to 2. y is equal to minus 3 and set பண்ண plus 3. Therefore y is equal to 5. So foot of the perpendicular என்ன கிடைச்சிருக்கு, foot of the perpendicular is equal to minus 3, 5. இப்போ அடுத்து length of the perpendicular கேட்டாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். length of the perpendicular. So length of the perpendicular கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட் அண்ட் எந்த லைன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த டயக்ராம் வந்து பாருங்க, இந்த லைனு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. பாயிண்ட் என்ன இருக்கு, மைனஸ் 10, மைனஸ் 2. இதை வச்சு தானே நம்ம வந்து பர்பெண்டிகுலர் லைனே ஃபார்ம் பண்ணோம். இப்போ ஒரு லைனு ஒரு பாயிண்ட் இருக்கா, x plus y minus 2 is equal to 0. Point வந்து minus 10, minus 2. இப்போ a, b, c value x முன்னாடி 1, y முன்னாடி 1, c ஓட value minus 2, x1 value minus 10, y1 value minus 2. இப்போ distance formula எழுதிக்கலாம். Distance is equal to plus or minus a x1 plus b y1 plus c divided by root of a square plus b square. இப்போ a இருக்கிற இடத்துல 1, x1 இருக்கிற இடத்துல minus 10, b இருக்கிற இடத்துல 1, x2, y1 இடத்துல minus 2, plus c இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, minus 2, divided by root of a square 1 square plus b square 1 square தான், which is equal to minus 10 plus into minus minus 2 plus into minus minus 2 divided by root of 1 square 1 square 1, so 1 plus 1 2, minus 10 minus 12 minus 14, minus 14 by root 2.
இப்போ இது மைனஸில் வருது, பட் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறனால நான் இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ கம்ப்ளீட்டாக இதில் வந்து +1 -1 இருக்கும், +1 -1. இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால இப்போ நம்ம மைனஸில் அப்ளை பண்ணும்போது -1 - என்ன ஆகிடும், +ன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். 14/√2. இப்போ √2 டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, அதை மாற்றணும். அப்போ √2ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஆன்சர் எப்படி வரும், 14/√2 into √2/√2. இப்போ 14√2/√2 into √2 2. 2 1s are 2 7s are. ஸோ 7√2 இதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். The coordinate of the foot of the perpendicular B is -3,5. Length of the perpendicular is 7√2 units. Understand of the sum எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you so much for watching.